Hello friends, welcome to என் பொறியாளன் சேனல். இன்னைக்கு நம்ம பவர் ஆட்டோமேட்ல தேர்ட் சாப்டர் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல நம்ம how to break a infinite loop in பவர் ஆட்டோமேட் இந்த கான்செப்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் செந்தமிழன் கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல இருந்து டெவலப் ஆகிற வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃப்ளோ ஷேர் பாயிண்ட் டேட்டா கனெக்டர் யூஸ் பண்ணி when an item created this flow will trigger. அதாவது என்னோட இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் இந்த ட்ராவல் ரெக்வஸ்ட்ன்ற இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் ஒரு ஐட்டம் கிரியேட் ஆன உடனேவோ இல்லை இருக்கிற ஐட்டம் மாடிஃபை ஆன உடனேவோ எனக்கு இந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகும். இந்த ஃப்ளோ ட்ரிகர் ஆன பிறகு எனக்கு வந்து ஒரு இமெயில் ட்ரிகர் ஆகணும். இந்த இமெயில் சென்ட் பண்ணி முடித்த பிறகு இதே ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் ஒரு ஐட்டம் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ இது என்னோட ஃப்ளோவோட ரெக்குயர்மெண்ட். ஸோ இந்த ஃப்ளோ நான் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஆனால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளோ செக்கரில் போயிட்டு செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, ஆக்ஷன்ஸ் இன் திஸ் ஃப்ளோ மே ரிசல்ட் இன் அன் இன்ஃபைனைட் ட்ரிகர் லூப். அதாவது இது ஐட்டம் கிரியேஷன் ஆர் மாடிஃபைடில் ட்ரிகர் ஆகிற வீடியோ பவர் ஆட்டோமேட் இதுலேருந்து ஒரு மெயில் ட்ரிகர் ஆகிட்டு ஒரு ஐட்டம் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அந்த ஐட்டமும் இதே ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் அப்டேட் ஆகிறதுனால திருப்பி இந்த அப்டேட் முடிஞ்ச பிறகு இந்த ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படியே இந்த ஃப்ளோ வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப்பாக ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இட் எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த வார்னிங் மெசேஜோட மீனிங். ஸோ இந்த இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை எப்படி நம்ம பிரேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கான ரிசல்ட் என்னென்னா, இந்த ஃப்ளோ செக்கர்லேயே நமக்கு வந்து அடுத்த சென்டென்ஸில் அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருப்பாங்க. ப்ளீஸ் என்ஷூர் யூ ஆட் அப்ரோப்ரியேட் கண்டிஷன் செக்ஸ் டு ப்ரிவென்ட் திஸ் ஃப்ளோ ஃப்ரம் ட்ரிகரிங் இட் செல்ஃப். அதாவது நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கண்டிஷனை ஆட் பண்ணியிருந்தா இந்த ஃப்ளோ வந்து ஒரு தடவை ட்ரிகர் ஆகிட்டு செகண்ட் டைம் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த ஃப்ளோ வந்து அதோட டெர்மினேட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஒரு காலம் ஃபீல்டு இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இந்த அப்டேட் நடக்கணும். ஸோ என்னோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஒரு ட்ராவல் ரெக்வஸ்ட் ரைஸ் ஆன உடனே அதனோட மேனேஜருக்கு வந்து ஒரு மெயில் போகிற மாதிரி அவர் பார்த்து அதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மெயில் ட்ரிகர் ஆன உடனே மேனேஜருக்கு மெயில் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்றத வந்து நான் இந்த அப்டேட் கால் அப்படின்ற இந்த ஃபீல்டை வந்து சேவ் பண்ணணும். இதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெயில் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கண்டிஷன் இந்த அப்டேட் ஐட்டம் முடிஞ்சிருச்சா இல்லையான்றதை வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் இது கரெக்டாக ட்ரிகர் ஆகும். செகண்ட் டைம் இந்த அப்டேட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அது ட்ரிகர் ஆகாது. ஸோ என்னோட கண்டிஷனை இதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் சூஸ் பண்ணுறோம். இந்த கண்டிஷனில் நம்ம இந்த அப்டேட் கனெக்டர் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ண போகிற காலம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதை தான் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ண போகிறோம், இந்த அப்டேட் காலம். ஸோ இதை வந்து நான் ஒரு சம்திங் ஒரு வேல்யூ வச்சு இந்த இடத்துல அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ மெயில் சென்ட் அப்படின்றது தான் இந்த அப்டேட் காலம்குள்ளே போய் சேவ் ஆக போகுது. does not contain mail. ஸோ இந்த கண்டிஷன் எப்போல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ மட்டும் மெயில் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். ஸோ செகண்டாக இருக்கிற இந்த இமெயில் எடுத்து நான் இங்கே போட்டுடுறேன். இப்போ இந்த ஃப்ளோ சேவ் பண்ணிவிட்டு இப்போவும் இந்த வார்னிங் மெசேஜ் இருக்கும். ஏன்னா சிஸ்டமுக்கு தெரியாது நம்ம கரெக்டான கண்டிஷன் போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்றத. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வார்னிங் மெசேஜ். ஆனால் இப்போ இந்த கண்டிஷன் போட்டதுக்கப்புறம் இந்த மெயில் வந்து இன்ஃபைனைட்டாக நடக்காது அப்படின்றது தான் என்னோட ரிசல்ட். ஸோ நான் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐட்டமை எடிட் பண்ண போகிறேன். ஸோ மை ஃப்ளோஸில் போயிட்டு இந்த ஃப்ளோ எத்தனை தடவை ரன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ளோ கரெக்டாக 2 தடவை ரன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயில் அப்டேட் வந்து முடிஞ்சிருக்கு. மெயில் சென்ட்னும் மெசேஜ் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த அப்டேட் கரெக்டாக இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் முடிஞ்சதுனால நம்மளோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இந்த ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடுச்சு. அதோட இந்த லூப் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஷேர் பாயிண்ட் அப்டேட் ஆகிற டைமில் ஃப்ளோ ட்ரிகர் பண்ணி ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டிலோ இல்லை அதே ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோ திருப்பி அப்டேட் பண்ணுற மாதிரி சினாரியோவை வச்சு நீங்கள் ஃப்ளோ ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் செட் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் எப்போல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ மட்டும் அப்டேட் ட்ரிகர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா செகண்ட் டைம் அந்த லூப் கட் ஆகிடும். ஸோ நீங்கள் இன்ஃபைனைட் லூப்பை இந்த மாதிரி பிரேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பவர் ஆட்டோமேட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது ஒரு சினாரியோ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மென்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோஸில் சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன். பாய்.